ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நீங்கள் இப்போ இதில் பார்த்து கொண்டிருக்கிறது என்னென்றால் எங்களோட வீட்டில் சேலுக்குரிய பூங்கண்டு, அதாவது இண்டோ பிளான்ஸ், அதாவது விற்பனைக்காக நாங்கள் வைத்திருக்கின்ற பூஞ்செடிகள், இண்டோ பிளான்ஸ் வகை. இவை இப்போது பேக்கில் தான் இருக்குது. நீங்கள் விரும்பினா உங்களுக்கு இப்போ பெருசாக வீடு கட்டுறாக்கள், நீங்கள் வீடு கட்டினோன்னா அழகாக எடுத்து வைக்கணும் என்று சொன்னால் உங்களுக்கு பெரிய சாடிகள், நீங்கள் எந்த சாடி சொல்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் முற்பணம் செலுத்தி ஓட பண்ணினா உங்களுக்கு அந்த சாடிகளில் வைத்து தரப்படும். உண்மையில் இந்த பூங்கண்டுகளை நீங்கள் வைக்க அழகு, அமைதி, மகிழ்ச்சி இப்படியே நிறைய எங்களுக்கு அதிகாலை பொழுதிலே அவற்றை பார்க்கும்போது அதில் எங்களுக்கு மனதுக்கு நல்ல மகிழ்ச்சி வருகின்றது. அந்த மகிழ்ச்சியோடு சேர்ந்து எங்களோட உடல் ஆரோக்கியமாகின்றது. இது இந்த பிரம்ம கமலம் செடி என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள். நினைத்ததை வழங்கும் செடி என்று சொல்லுவார்கள். இரவில் தான் இந்த செடி பூக்கும். இரவில் பூத்து தாமிரப்பூ மாதிரி கிட்டத்தட்ட இரவில் பூத்து விடிய 3 மணிக்கெல்லாம் வாடிடும். இதுதான் அந்த பிரம்ம கமல செடி. இதுவும் அதை போல ஒரு அழகான செடி தான். வீட்டில் அந்த இதுக்கு கண்ணுறதுகளுக்காக வைக்கிற செடி, கொடி மாதிரி படர்ந்து வரும், நல்ல வடிவான ஒரு பூ பூக்கும். அதை விட இங்கே இருக்கின்றது இண்டோ பிளான்ஸ். இது அந்த காசுக்காக வைக்கிற பிளான்ட் என்று சொல்லுவார்கள். அந்த பிளான்ட் அப்படியே எங்கள் வீட்டில் ரோஸாவும் வைத்திருக்கின்றேன். இது அந்த குதிரை முகச்செடி என்று சொல்கிறது. இது ஒரு அழகுக்கான தாவரம். இது ஒரு க்ரீன் இலை, பச்சை இலையில் வெள்ளைக்கோடுகள், மிக அழகான வடிவான தாவரம். இண்டோ பிளான்ஸ் தான், இதுவும் இண்டோ பிளான்ஸ் தான். இதுலேயும் கண்டுகள் இருக்கின்றது. இதுவும் ஒரு இண்டோ பிளான்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி. இங்கேயும் விற்கிறதுக்கு செடி இருக்கின்றது, இண்டோ பிளான்ஸ் தான். இதுவும் ஒரு வகை இண்டோ பிளான்ஸ். வெயிலில் நல்ல நிறமாக வரும். இதில் பார்த்திங்களன்னு சொன்னால் இது என்னட்ட இருக்கின்ற புதினா கண்டுகள், மிளகாய் கண்டுகளும் உற்பத்தி செய்து பேக் வழியை வச்சா உங்களுக்கு இலகுவாக இருக்கும்னு நினைக்கின்றேன். இது ஒரு நாகப்படச்செடி என்று சொல்கிறது. இது உண்மையில் ஆக்சிஜனை எங்களுக்கு தரக்கூடியது. தீய சக்திகளை அகற்றும், அதோடு ஆக்சிஜனை தரக்கூடிய செடி. இது நல்ல வாழ்வியாய் வெளியேற்றி ஆக்சிஜனை நமக்கு தரக்கூடியது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதினா, இது கோலியாஸ். எப்படியே வந்தீங்கன்னா இங்கே இருக்கின்றது. இதுவும் ஒரு இந்த நாகப்பட செடியில் ஒரு வர்க்கம்தான். இங்கே இது எந்தூரியம், ரெட் கலர் எந்தூரியம் என்கிட்ட தற்போது விற்பனைக்கு இல்லை. ஆனால் ஒயிட் கலர் எந்தூரியம் இருக்கின்றது. நீங்கள் முதலும் பார்த்த நீங்கள் சில விடயங்கள். இங்கே என்னட்ட இருக்கா வேறு, அங்கால அம்பளங்காய் காய்ச்சிருக்குது. இது ஒரு செடி உண்டு. இங்கே இருக்கிறது இது சொடக்கு தக்காளி என்று சொல்கிறது. நல்ல மருத்துவ குணம் நிறைந்த ஒரு இது. ஓகே. மற்றது இந்த கத்தரி ஒரு குண்டு கத்தரி என்று சொல்லுவார்கள், வட்ட கத்தரி. பார்த்தீங்களென்று சொன்னால் இந்த வட்ட கத்தரி. இது ஜால மருதாணி எல்லாம் இருக்கின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேவை என்று சொன்னால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு வழங்கப்படும். ஓகே, நன்றி.